ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடினமானது எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லைங்கிறத பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ, நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் அல்மைட்டி காட், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் அல்மைட்டி காட், எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, அவனவன் செயலுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றே, அவனவன் செயலுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றே, எதுவும் இல்லை இயேசப்பா, ஆமென், முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, ஆமென், எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவா, அவர் அதிசயங்களை செய்கிறவர், மனிதர்கள் மத்தியில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவா, ஆண்டவரே நாங்களும் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அல்லேலூயா, 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 என் ராஜாவே நன்றியோடும் துதிக்கிறோம்,
எங்கள் பரலோக தேவனை உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவமே உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை விளங்க செய்கிற தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், நீ நல்லவர். அதிசயங்களை செய்கிற ஒரு தெய்வம் அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற ஒரு தெய்வம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். ஹல்லேலூயா தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு ஹல்லேலூயா இல்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு ஹல்லேலூயா ஆமென், நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ஹல்லேலூயா எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு இரக்கங்களை பாராட்டுகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தின் ஆண்டவரே மேன்மையை எங்களுக்கு கர்த்தர் நீர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வருவதுங்களுக்கு நேராக எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலைக்கார கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும் தேவாயன காயம் செய்யோ உம் கரத்தை என்றும் நோக்குவே. வேலைக்கார கண்கள் தன் எஜமான்
இயேசுவே உமக்கு நன்றி. அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. அப்பா, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஹல்லேலூயா எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பா ஹல்லேலூயா, நீர் எங்கள் வாழ்க்கையில் இறங்குற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கும். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தையே நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் கண்களை உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா, கடலும் ஆறும் உமக்கு தடையில்லப்பா. அவைகளை நீர் மாற்றுகிற ஒரு தெய்வம். அந்த தடையை நீர் மாற்றுகிற தெய்வம். கடினமானதுன்னு உமக்கு ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே, முடியாதுன்னு உமக்கு ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லமையுள்ள தெய்வம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஆண்டவரே தடைப்படாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில தேவனை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வசனத்தை நான் வாசிப்போம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு அதிகமாய் சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கிற காரியம் நமக்கு நன்றாய் தெரிந்தது. ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் ஏற்கனவே என்னுடைய மகன் இதில் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். ஸ்தோத்திரம். நானும் பேசியிருக்கிறேன். தொடர் இன்றைக்கும் கர்த்தர் அதை குறித்து இன்னொரு விதத்திலே அதை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் அந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு குருடன் அங்கே இருக்கிறதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 35வது வசனத்தில் இருந்து. அப்போது அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். அங்கே ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அப்போது ஒரு அதிகமான ஒரு கூட்டம் ஒன்று போய்கொண்டிருக்கிறதை அவன் உணர்கிறான். கண் பார்வை இல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன் அதை உணர்ந்து அது யார் என்று அவன் விசாரிக்கிறான். நசனா இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். கத் மைமுண்டாவதாக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாட்களிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு பார்வை இல்லாத ஒரு மனிதன் உண்மையாகவே அவன் தன்னுடைய உதவிக்காக அவன் காத்திருந்தாலும் கூட என்ன நடக்கிறதுங்கிறதை அவன் அறிந்தான் இல்லையா? அப்போது எல்லா ஜனங்களும் ஒரு கூட்டம் ஒன்று நடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு கூட்டம் ஒன்று என்ன செய்யுது, நடக்குது. அப்போது அவன் விசாரிக்கிறான். நசனா இயேசு அவர் வந்து கொண்டிருக்கிற போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தான். அப்போ நசனா இயேசு அவர் போகிறார் என்பதை அவன் அறிந்த உடனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அது மைமுண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மையிலே இந்த நாட்களிலே அவனுக்குள்ளே முதல்ல அவன் இருந்த காரியம் என்ன அப்படின்னா, அப்போ கடந்து போகிறவர் வியாதிகளை குணமாக்குறவர், கடந்து போகிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை இந்த மனிதன் அறிந்து கொண்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே அதாவது இவனுடைய அந்த எண்ணங்களை குறித்து நாம் பார்க்குறோம். இப்போ இந்த நாட்களில் நம்ம எத்தனை போதனைகள் போதித்தாலும், எத்தனை தடவை வேதத்தை நம்ம வாசித்தாலும், எத்தனை பிரசங்கங்கள் நம்ம கேட்டாலும் கூட இன்னும் தேவனை குறித்து அதிகமாய் அறிய முடியாத ஒரு இடத்துல நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இன்னும் சரியான முறையிலே நம்ம ஆண்டவரை அறியாதபடினால தான் நம்ம முழுமையாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ முடியாத ஒரு இடத்துல நாம் இன்னும் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ பார்வை இல்லாதவனாக இருந்தாலும் கூட
அவன் விசாரிக்கிறான். ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது கேட்குறான். அப்போது நசரனாய இயேசு போகிறான். நசரனாய இயேசு அங்கே போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ போகிறான், இவன் ஒரு விடுவிக்கிறவர். நசரனாய இருக்கிற இயேசு, அதாவது விடுவிக்கிறவராய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யாரும் அவனுக்கு சொல்லலை, யாரும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, நசரனாய இயேசு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர், ஆண்டவராய தேவனால் அனுப்பப்பட்ட அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், எனக்காக என்னை விடுவிக்கும்படியாக அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்து அவன் அந்த தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் அவனை அதட்டின உடனே, நீ கூப்பிடாத அப்படின்னு சொன்ன உடனே அவனை நிறுத்தலை, இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு என்ன செஞ்சான், கூப்பிட்டான். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இதில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொடுதோம் அப்படின்னா, அப்போது நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவன் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு கேட்கும்படியாக அவன் அதிகமாய் சத்தமிட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அதிகமாய் என்று வேதம் சொல்லுகிறது, மிகவும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நாட்களில் எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், காரியங்கள் இருந்தாலும் கூட அவைகளுக்கு நடுவில் ஆண்டவராய் இயேசுவை நம்ம என்ன செய்யணும், கூப்பிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரை கூப்பிடுவதற்கு நமக்கு தடையல்ல, ஆண்டவரை கூப்பிடுவதற்கு நமக்கு தடையல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு நபரை நான் அநேக தடவை ஒவ்வொருத்தங்களுடைய காரியங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். திடீர்னு ரோட்டில் உட்கார்ந்து அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய தெய்வத்தை அவர் வழிபடுகிறார். உடனே துண்டை விரித்து இல்லையா, ஆமாம், அந்த டைம் அந்த இது பண்ண உடனே அவர் என்ன செய்கிறார், ரோட்டில் ஓரமாக வண்டியை விட்டு இறங்கினார். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த ஓரமாக அவர் என்ன செஞ்சார், துண்டை விரித்து அவர் தொழுகை செய்தார். அப்போது எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கிறது, எல்லாரும் பெருமைக்காய் அல்ல, அது அவருடைய காரியங்கள் அது இல்லையா. எந்த இடத்துல எந்த இடமா இருந்தாலும் அதை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. அதாவது தெய்வத்தை வழிபடுவதற்கு இது தடையல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நாம் மனவிட்டு வாய் விட்டு ஆராதிக்க நாம் என்ன செய்கிறோம், நாட்களில் வெட்கப்படுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உண்மையிலே இந்த மியூசிக்கு இல்லைன்னு தான் தெரியும் நம்ம எத்தனை பேர் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற. இந்த மியூசிக்கும் இந்த மேடை இருக்கிறதுனால நம்ம கைதட்டு என்ன செய்ய முடியுது தெரிய மாட்டேங்குது, நம்ம அதை விரும்பலை. சரி, அவங்க தம்பி பேடில் கையை தட்டியிருந்தான், மியூசிக்கில் வந்துருந்து அவர் பாடுறாரு, நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதாவது வாய் விட்டு நம்மளை என்ன செய்யணும், நம்ம ஆராதிக்கணும். வாய் விட்டு ஆராதிக்க என்ன செய்யணும், பழகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம வாய் விட்டு ஆராதிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை. நம்ம வாய் விட்டு ஆராதித்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், நம்ம சத்தமாக ஆராதிக்க முடியும் இல்லையா. ஆண்டவராய் இயேசுவை நம்ம சத்தமாக ஆராதிக்க முடியும், நம்ம சத்தமாக ஜெபம் பண்ண முடியும். அப்போது மிகவும் அவன் அதிகமாய் அவன் மிகவும் சத்தமிட்டு என்ன செஞ்சான், கூப்பிட்டான். அவன் எதை குறித்து கவலைப்படலை. நீ கூப்பிடாதன்னு சொன்னாலும், அவனுக்கு தடைகளை ஏற்படுத்தினாலும், அவனை அதட்டினாலும், அவனை பயமுறுத்தினாலும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது சொல்லுவையா. அவ்வளோ ஜனக்கூட்டத்தோடு போய் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு விடுவிக்கிறவர், அவன் அதிகமாய் கூப்பிடுகிறதை அந்த சத்தத்தை கேட்டு நின்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது சொல்லுவையா. அவன் ஆட்களில் கடமைக்காய் கூப்பிடுகிற காரியம் அல்ல, கடமைக்காக செபிக்கிற காரியம் அல்ல. நம்ம அதிகமாக ஜெபம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி என்ன செய்யணும், நாம் ஜெபம் பண்ணணும், நாம் என்ன செய்யணும், கூப்பிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களில் கூட நம்ம எரேமியாவில் கூட வாசிக்கிறோம் இல்லையா? நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். அப்போ என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறதுனால நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாவது பெரிய காரியத்தை என்ன செய்வேன், அறிவிப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, கத்மயமோ நான் உன்னை விடுவிப்பேன் இல்லையா? சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி, பிரச்சனையான காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், மனுஷனை கூப்பிடுகிறார் இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று செல்ஃபோன் எடுத்து உடனே யாருக்காவது என்ன செய்கிறோம், தகவலுமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவது தவறல்ல, கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. அப்போது மனுஷரை கூப்பிடுவதை காட்டிலும் நாம் தேவனை என்ன செய்யணும், கூப்பிடணும். ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை நினைச்சேன். உனக்கு நீ அறியாத காரியம், உனக்கு எட்டாத காரியத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு செய்வேன். கர்த்தர் மகிமை உண்டா அல்லேலூயா. அந்த எட்டாத காரியத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த எட்டாத காரியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் அது கிடைக்கல, அதுக்காக ஜெபம் பண்ணி கிடைக்கிறது, அதுவே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு எட்டவே எட்டாது இல்லையா? நமக்கு எட்டவே எட்டாது. அதாவது நம்ம நினைக்கிறோம் இது நமக்கு நடக்காது, இது நமக்கு மனுஷீகத்தில் எடுக்கிற முடிவு, இதனால் நம்ம சோர்ந்து போகிறதில்லை. இதை நம்ம இதுக்கு ஆசைப்படுவது தவறு. இதுக்கு என்ன செய்ய ஆசைப்படவே, இது நமக்கு தகுதியானதல்ல, நமக்கு ஏற்றதல்ல, இது நமக்கு கிடைக்காது, இது உயரமானது, இது உன்னதமானது, இது நமக்கு கிடைக்காது. இப்படி நினச்சி நாம் சில நேரங்களில் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எது நமக்கு கிடைக்காது, இது நமக்கு வராது என்று நினைக்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் உண்டாவது அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த காரியத்தை பார்த்து நம்ம சலித்து போவதில்லை. இவ்வளோ பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்கிறது அது பெரிய காரியம் நடக்காது. அப்போ நாம் அதை குறித்து நினைக்க மாட்டோம். ஆனால் நினைக்கிறோம், சொல்கிறோம், இது இவ்வளோ பெரிய உயரம் தந்தால் இது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஆனால் தேவன் சொல்கிறார், எது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறோமோ, எது நமக்கு உயரமாக இருக்கிறது, எது நமக்கு எட்டாதுன்னு நினைக்கிறோமோ ஆண்டவர் அதை தருவார். கர்த்தர் உண்டாவது அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எதிர்பார்க்குற காரியங்கள் நிறையா இருக்கிறது. இது நம்ம தகுதிக்கு ஏற்ப நம்ம எதிர்பார்க்கிறோம். இது நமக்கு ஆண்டவர் செய்கிறார், இதில் நம்ம ஒரு திருப்தி அடைஞ்சிடறோம். இல்லை நம்ம எதிர்பார்த்தோம், ஆண்டவர் தந்துட்டேன். ஆனால் இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம், ஆனால் பார்க்குறோம், எட்டாத ஒரு காரியம், என் கண்களுக்கு தூரமாக இருக்கிற காரியம், எனக்கு எட்டாத உயரமான ஒரு காரியம். கர்த்தர் உண்டு. இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா? ஆனால் தேவன் அதை தருவார். கர்த்தர் உண்டு அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும், ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதுனால அவர் நீங்கள் அறியாததும் அவர் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் அறிவிப்பார். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட என்ன செய்யணும், நம்ம பழகணும். கர்த்தர் உண்டாவது அல்லேலூயா. அப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதாவது கர்த்தர் 47:147-9 வாசிக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன செய்கிற ஆகாரம் அவர் கொடுக்கிறார். கர்த்தர் உண்டாவது அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய சத்தத்துக்கு, நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தர் உண்டாவது அல்லேலூயா. அவனை அதட்டினார்கள், ஆனாலும் அவன் குறையாதபடிக்கு, சத்தத்தை நிறுத்தாதபடி அவன் மிகவும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவராய் இயேசு நின்றார். கர்த்தர் உண்டாவதாக அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். அந்த 41 வாசிங்களேன். 41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். கர்த்தர் உண்டாவது அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நின்று கேட்குறாரு, அப்போ நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்.
அப்போ அவன் சொல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பார்வை அடைய வேண்டும். கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போது அவரை ஆண்டவர் என்று, அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை மாத்திரமல்ல, அவர் ஆண்டவர், அவர் தெய்வம் என்று சொல்லி அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம இம்மைக்காக மாத்திரமே என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். இப்போ எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இந்த வேலை முடியணும். அதான் நம்முடைய காரியம், நம்முடைய தேவைகள், அதற்கு அற்புதங்கள், அதற்கு மட்டும் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை பயன்படுத்துகிறோம். மற்றபடி ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு வேலை கிடைக்கி, சரி நான் ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணேன், அதை நாம் சொல்கிறோம். நான் ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணேன், எனக்கு வேலை கிடைச்சது. என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை காரியம் நடந்தது. என் சரீரத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அதோட சரி முடிஞ்சது இல்லையா? அப்போது நாம் எப்படி ஆண்டவரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அற்புதங்களுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவரே கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய இரட்சகர், நீர் என்னுடைய மீட்பர். கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்கிறான். சம்பந்தமில்லாத ஒரு மனிதன் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும். கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதுதான் நமக்கு ஒரு பெரிய காரியம். கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் பார்வடைய வேண்டும். ஆண்டவரை சொந்த இரட்சகராக, சொந்த தெய்வமாக அவன் என்ன செஞ்சான்? ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி இப்போ அதிகமாக இல்லை, முன்ன ஆரம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அற்புதங்கள் கூட்டம் இல்லையா? அற்புதம் நடக்கும். நான் பார்த்துருக்குறேன், அற்புதம் நடக்கும். முன்னாடி டிவியில் இந்த காட் டிவின்னு சொல்லி ஒன்று வரும். அவர் வெண்ணகின், அவர் அற்புதம் பயங்கரமாக நடக்கும். நான் பார்த்துருக்குறேன். வரும்போது சேரில் உருட்டிக்கிட்டே வருவாங்க. அதை டிவியில் காமிச்சிட்டு, பெரிய ஸ்டேஜாக இருக்கும். டிவியில் அப்படியே அந்த ஸ்டேஜில் நடந்து, அந்த ட்ரை சைக்கிளில், அந்த இதில் வீல் சேரில் என்ன செய்வாங்க, வந்துக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் வந்தோடனே கேட்பார், ஜெபம் பண்ணி தூக்கி விடுவார். தூக்கி விட்டோடனே கையை பிடிச்சி தூக்கினோடனே காலை கொண்டு அந்த அந்த இணைச்சிரு, அந்த வீல், அந்த இணைச்சிரும், அந்த வண்டி இல்லையா, காலை கொண்டு மிதித்து தள்ளிடுவார். அது ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜாக இருக்கும். தம்பி கொஞ்சம் பார்த்துச்சு, அது பெரிய ஸ்டேஜாக இருக்கும். உடனே அது அப்படியே போயிடும். கர்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவன் நடந்திருக்க கூட மாட்டான், அப்படி தூக்குவார், வண்டி அப்படி மிதித்து தள்ளிடுவார். அவன் வந்த வண்டியில் அவனை வண்டியில் வச்சு பிடிச்சி உருட்டிக்கிட்டே வருவாங்க. அதில் அது வண்டி சல்லுன்னு போயிடும், அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவார், நடந்துருவான். கர்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதங்கள், அவர் வந்தாலே பெரிய அற்புதங்கள். அவரை போல் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்போது நிறைய அற்புதங்கள் நடக்கும். அதே போல் கம்பு ஊனி வர்றது, கம்பை 2 வாங்கிடுவார், வாங்கிட்டு கீழே போட்டுட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவார். அந்த மாதிரி சில நிறைய அற்புதங்கள் அந்த டிவியில் அதை பார்ப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னால் அந்த டிவி வரும், அந்த காட் டிவி. அதில் அடிக்கடி எப்பவும் யூடியூப்பில் இருக்கும், நான் பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலையும் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, கூட்டங்கள் அற்புதங்கள் நடக்கிறது. அந்த அற்புதம் நடந்த பிறகு ஒரு 10 பேருக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் தான் சர்ச்சுக்கு போவாங்க. கர்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இயேசு காலத்தில் அப்படி தானே இல்லையா? ஒருத்தன் தான் பின்னால் வந்தான். 9 பேர் எங்கன்னு கேட்டார், அந்த 9 பேரை காங்கலியான்னு கேட்டார் இல்லையா? இயேசு காலத்திலே அப்படி தான். அவர் அற்புதம் செய்யும் போதே ஒருத்தன் தான் பின்னால் போனான், 9 பேரை காங்கவே இல்லை. அவர் காலத்தில் அப்படியே நம்ம அப்படியா? அப்போ அற்புதம் நடந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு அவங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, அப்படியே போயிடுவாங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் தேவன், அற்புதம் நடக்கிற வரைக்கும் சர்ச்சை, அற்புதம் நடக்கிற வரைக்கும் உபவாச கூட்டம், அதோட சரி. அதற்கு பிறகு நமக்கு தேவையில்லை, நம்ம காரியம் முடிஞ்சிருது. நம்ம காரியம் முடிஞ்சாலே எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் இந்த அற்புதம் நிலைக்காது. அதான் முக்கியமான தெரியாது. ஒரு சில ஊழியக்காரங்க அதை சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்கு போகணும், நீங்கள் தொடர்ந்து வேதம் வாசிக்கணும், நீங்கள் ஆண்டவராக இயேசுவை
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பைபிள் படிக்கணும், ஒரு சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலவங்க சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி 100 பேருக்கு அற்புதம் நடந்திருக்கிற சாட்சி சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அவங்க போய் கொஞ்ச நாள் கழித்து பழையபடி அந்த வியாதி தாக்கும். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பழையபடியும் அந்த வியாதி தாக்கும், பழையபடி அந்த பிரச்சனை மாறும். ஆனால் தேவன் கொடுத்த அற்புதங்களை நாம் என்ன செய்யணும்? அதை சரியாய் பயன்படுத்தணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ அற்புதங்களுக்கு மட்டும் நாம் தேவனை பயன்படுத்தக்கூடாது. அற்புதம் நடந்தால் போதும், என் வீட்டில் நன்மை நடந்தால் போதும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் போதும், என் பிள்ளைக்கு காரியங்கள் நடந்தால் போதும், என் சரீரத்தில் அற்புதம் நடந்தால் போதும் நினைக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, ஆண்டவரே நீர் என்னுடைய தெய்வம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதைத்தான் அவர் எதிர்பார்க்க. ஆண்டவரே இல்லையா, ஆண்டவரே நான் பார்வடையன். அல்லேலூயா. நீர் என்னுடைய ஆண்டவர். பார்வடையனுக்கு சொல்ல, நீ என்னுடைய ஆண்டவர், நான் பார்வடையன், நீ எனது தெய்வம், எனக்கு அற்புதம் நடக்கும். நீ என்னுடைய ஆண்டவர், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். நீ என்னுடைய ஆண்டவர், என் சரீரத்தில் அற்புதம் நடக்கும். முழுமையாய் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அற்புதத்துக்காக ஆண்டவர் அல்ல, அற்புதங்களுக்காக ஆண்டவர் அல்ல, நன்மைகளுக்காக ஆண்டவர் அல்ல, அவரை சொந்த இரட்சகராக நானும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அற்புதங்களுக்காக ஆண்டவரை பின்பற்றவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் அற்புதம் நடந்தால் போயிடுவாங்க, இல்லை அற்புதம் நடக்க தாமதமானால் போயிடுவாங்க. அவங்கள கணக்கில் வைக்க முடியாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ சொன்னது, ஆண்டவரே அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் பார்வடைய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக 18:42 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மூன்றாவது, அவன் விசுவாசித்தான். அவன் அதிகமாய் கூப்பிட்டது மாத்திரமல்ல, யார் தடை செய்தாலும் அதட்டினாலும் அவனை பயமுறுத்தினாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் அதிகமாய் ஆண்டவராக இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ரெண்டாவது, ஆண்டவரே என்று சொல்லி மனப்பூர்வமாய் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மூன்றாவது அவன் விசுவாசித்தான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்திலே காணப்படுவது மாத்திரமல்ல, நாம் முழுமையாய் அவரை விசுவாசிக்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்படி நம்ம எப்படி இன்னொரு காரியத்தை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அவரை சார்ந்து வாழணும் இல்லையா, அவரை சார்ந்து வாழணும், அவரை நம்பி வாழணும், அவரை நம்பி வாழணும். அவரை நம்பாத வாழ்க்கை எல்லாமே ஏமாற்றத்தில் போயிடும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நம்பி வாழணும், ஆண்டவரை நம்பி தான் ஜீவிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். எந்த ஒரு காரியத்துக்கும் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை என்ன செய்வார்? விசுவாசிக்கணும். கடந்த நாட்களிலே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் கிராம ஊழியத்தில் போகும்போது நினைக்கிறேன், வரும்போதெல்லாம் அழைச்சின்னு சொன்னாங்க. நான் ஊழியத்துக்கு கொடுக்குற அந்த பணத்தை எடுக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே சோம்புறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அழைச்சின்னு அதிகமாக என் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா தெரியும். எடுக்கிற அந்த பாவனையும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ சொன்னாங்க, நம்ம ஒரு வாரம் கூட நிப்பாட்டிக்கிடலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன நோக்கம் எனக்கு தெரிந்தது, அவங்க சொன்ன நோக்கம் எனக்கு நல்லா புரிந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ செலவு ஆகுறதுனால குடும்பத்தில் தடுமாற்றங்கள் வரக்கூடாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. குடும்பத்தில் தடுமாற்றம் வந்துடக்கூடாது, நம்ம ஒரு வாரம் கூட நம்ம குறைச்சிக்கிடலாம், தப்பல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, நான் செய்வேனே, தொடர்ந்து வந்துடும்னே, ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை சுருக்கமாக சொல்லி முடிச்சு. அவங்களும் அதை ப்ரெஸ் பண்ணலை, ஆனால் சொல்கிறாங்க. அதாவது யாரும் அதை நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
நீங்கள் அந்த ஊழியத்தை ஒரு வாரம் நிப்பாட்டினீங்கன்னா யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, நானும் கேட்க போகிறதில்ல. அதுக்காக நம்ம சொல்கிறான், ஒரு வாரத்தை நிறுத்தினாலும் பரவாயில்ல, சில காரியங்கள் இருக்குது இல்லையா, வீட்டு காரியங்கள் பொதுவாக சொன்னாங்க, பரவாயில்ல. ஆனால் அந்த வாரமே கிராமத்தினுடைய ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மனுஷிக நம்ம நினைக்கிறோம், இப்போ நானே திங்கக்கிழமைக்கு ஏதாவது காரியத்தை நினைச்சோம்னா எதையுமே செய்ய முடியாது. ஆனால் எதையும் நினைக்காம ஒரே மைண்டில் போய் அந்த காரியத்தை செஞ்சால் தான் அந்த காரியம் நடக்கும். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. கத்மயம் உண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்ம மக்களுக்கும் தெரியும், அந்த வருடம் ஆலோசனை சாட்சி சொல்லுவாங்க, ஜனத்தாலும் சொல்லுவாங்க. நம்ம ஆட்களுக்கும் வண்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க, நல்லா தெரியும். ஆனால் இது வரைக்கும் மன சோர்வாக நான் செலவு பண்ணவே இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு செலவு பண்ணும்போது சிரித்த முகமாக உற்சாகமாக செய்வேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. அந்த கிராம ஊழியத்துக்கு உண்டான தேவைகளை கடந்த நாட்களிலே சந்தித்தார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் அந்த எண்ணங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் அந்த எண்ணம், குடும்பம் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது, செலவுகள் இருக்கிறது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை காணிக்கையில் இங்கே நான் 400 ரூபா கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பெட்ரோல் போடுறதுக்கு தனியாக காசு கொடுப்பேன். மிச்சம் கொஞ்சம் தான் இருக்கும், அதை தான் பைக்கில் வச்சுருப்பேன். இந்த கையில் கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே பையில் வச்சுக்கிட்டு தான் போவேன். எதையும் இங்கே வச்சுட்டு போகவே மாட்டேன், எல்லாத்தையும் பைக்கில் அடைச்சிருவேன். காரணம் என்னென்னா, நமக்கு தேவைகள் இருக்கிறது, அது போயிட்டு வந்து மிச்சம்தான் அப்புறம் பார்க்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், என் குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்வதில், கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று செய்வதில் நான் மனப்பூர்வமாக என்னைக்கு நான் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து செய்ய ஆரம்பித்தேனோ அன்னிலேருந்து என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறான். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை வெட்கப்படுத்த மாட்டான். சில பிரச்சனைகள், சில தடைகள், சில ஏமாற்றங்கள், அல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கிறது கர்த்தர் தருவார். ஆண்டவர் நிச்சயமாக வெட்கப்படுத்தவே மாட்டான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதுக்காக சேமிக்காமல் இருக்கக்கூடாது. தம்பிக்கு நல்லா தெரியும், அதிகமாக சொல்லுவேன் தம்பிக்கிட்ட, சேமிக்கணும் இல்லையா. இப்போ சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, அழகாக சொல்கிறேன் இல்லையா. ஆமாம், ஆனால் சேமிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக சேமிப்பு நமக்கு தேவை. அதுக்காண்டி வர்றதெல்லாம் கர்த்தர் தருவான்னு சொல்லி செலவு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சேமிக்கணும். நான் ஊழியத்தில் இருக்கிறனால சொல்கிறேன் இல்லையா. நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால அதனுடைய காரியங்கள் வேறு, கர்த்தருக்காக செய்கிறது வேறது. நான் கர்த்தருடைய வேலை செய்வதனால தேவன் எனக்கு அதற்கேற்ற சம்பளத்தை எனக்கு தருவார், அதுக்குண்டான நபர்களை கர்த்தர் எனக்கு எழுப்பி தருவார். இதில் வேலைன்னு செஞ்சோம்னா கத்தி நிச்சயமாக சேமிக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அதை ஊழியத்தில் நான் சேமிக்கணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதுக்காக ஊழியத்தை தடை பண்ணிடக்கூடாது, அதுக்காக ஊழியத்துக்கு செய்கிறத நான் நிறுத்திடக்கூடாது. நான் சேமிக்கணும்னு நினச்சி அதை நிற்பாட்டி ஒரு வாரத்துக்கு போட்டு 2000 மிச்சமாகுது, 4 வாரத்துக்கு 8000 ரூபா ஆச்சு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. அப்படி பார்த்தோம்னா ஆண்டவர் தரமாண்டார். கர்த்தருக்கு செய்கிற கதை செஞ்சுட்டே இருக்கணும், நமக்கு செய்கிற செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஊழியத்தினுடைய காரியங்கள் வேறு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியங்கள் வேறு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. மற்றபடி நாம் உழைக்கிறதுல கண்டிப்பாக நமக்கு சேமிப்பு தேவை. ஆண்டவர் சொல்கிறால, 7 மணி நேரத்தில் போய் கற்றுக்க. ஆமாம், அன்னைக்கே உழைச்சி அன்னைக்கே சாப்பிட்டு அன்னைக்கே விட்டு நாளைக்கு இல்லையா, சேமிப்பு நமக்கு தேவை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக செலவு பண்ணாதபடி வரக்கூடிய வருமானத்தை நாம் என்ன செய்யணும், சேமிக்கணும். அதுக்காக கர்த்தருக்கு கொடுக்கிறத நிறுத்திட்டு சேமித்தா அது சேமிக்க முடியாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்குற கர்த்தருக்கு கொடுத்துடணும் இல்லையா. ஆண்டவருக்காக செய்கிற ஆண்டவருக்கு கொடுத்துடணும். அதுலேயும் நம்ம சேமித்தோம்னா அது முடியாத காரியம், அது நமக்கு அது சேமிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வான். அப்போது 3வது அவன் விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிற விசுவாசிக்கிறவன் பதறான். நீ விசுவாசித்தால் நீ என்ன செய்வாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நீ விசுவாசிக்கும் பொழுது நீ கர்த்தருடைய மகிமையை நீ என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் கிட்ட மார்த்தாள்கிட்ட சொல்றார், நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் பதறான். ஏசாயாவில் வாசிக்கிறோம், ரோமரில் வாசிக்கிறோம், வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ மகிமை நீ காண்பாய். யோவான்ல வாசிக்கிறோம் மரியாள் மார்த்தாளுடைய காரியத்தில். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது மட்டும் தான் நடக்குன்னு சொல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ உன் விசுவாசம், கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என் மேலே இருக்கிற நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. என் மேலே இருக்கிற நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. உனக்கு அற்புதம் நடந்தது. இயேசு மேல் வைத்த நம்பிக்கை. கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16 வாசிக்கிறோம், விசுவாசித்த தேவ மகிமை காண்பாய். யோவான் 11:40 வாசிக்கிறோம். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, 4வதாக 18ஆம் அதிகாரத்தில் அந்த 43வது வாசிப்போம். 43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அப்போ 4வதாக அவன் பார்வை அடைந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ 4வது அவன் பார்வை அடைந்து என்ன செஞ்சான்? தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற விடுதலை கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. நம்ம உலக ரீதியாக நம்ம வாழ்கிறோம், ஆனால் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்ட நாம, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நாம என்ன செய்யணுமா? அவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவரை ஆராதிக்கணும், தெய்வத்தை ஆராதிக்கணும். அப்போ உடனே அவன் பார்வை அடைந்து அவன் தேவனை என்ன செஞ்சான்? அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தரை ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஜெபம், ஆராதனை எல்லாம் தேவனோடு இணைக்கிற ஒரு காரியம். தேவனோடு இணைக்கிற அனுபவம் ஆராதனை. நம்ம நிறைய பேர் ஆராதனைக்கு வருவதில்லை. இன்னைக்கு நிறைய கல்யாண வீடு போய் இன்னைக்கு நிறையா அது என்னது மூர்த்த நாள். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அவங்க கல்யாணத்துக்கு போகலை அப்படின்னா அவங்க வருத்தப்படுவான். ஆராதனைக்கு வரலன்னா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. பாஸ்ட் மட்டும் தான் வருத்தப்படுவார். ஆனால் கல்யாண வீட்டுக்கு போகலன்னா எல்லாருமே, சொந்த பந்தம் எல்லாருமே, தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? வருத்தப்படுவாங்க. அதுக்காக நான் போகிறேன். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை விட இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம்? கீழே வந்துடுதா இல்லையா? ஒரு தேவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுத்த தெய்வத்தை என்ன செய்யறது? மதிக்கிறது இல்லை. கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. தவிர்க்க முடியாத வேலைகள் இருக்கிறது, தவிர்க்க முடியாத காரியங்கள், பிரயாணங்கள் இருக்கிறது. தான் ஒன்று சொல்லலை. ஆனால் சில விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அது என்னைக்கு இருந்தாலும் வந்துடும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உண்டாக்கின தேவன், எனக்கு அற்புதங்களை செய்தவர், என்னை குணமாக்கினவர், அவர் நமக்கு முக்கியம் இல்லையா? கர்த்தர் வெளியூருக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன், அங்கே ஒரு ஆராதனை கலந்துக்கிடலாம். நிறைய பேர் அதை செய்கிறாங்க. கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது ஆராதனை நமக்கு தேவை. அற்புதங்களை பெற்ற அவன் பார்வையடைந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தினான். மகிமைப்படுத்துவது, அவரை ஆராதிப்பது, அவரோடு ஐக்கியப்படுத்துவது.
கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய வாழ்க்கை மாறிட்டு பார். ரோட்டில் உட்கார்ந்து 4 பேர் உதவிக்காய் காத்திருந்தவன் இல்லையா? இயேசு போகிறார், நசரனா இயேசு போகிறார். அற்புதங்களை செய்கிறவர் போய் கொண்டிருக்கிறார், இரட்சகர் போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கடைசியாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கூட நம்ம 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை இதே சம்பவம் 3ஆம் அதிகாரம் அந்த 8 வாசிப்போம். 3:8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அப்போ பிறவி சப்பானி குறித்து பார்க்கிறோம் இல்லையா? பிறவி சப்பானி பிறந்ததுல தாயின் வயிற்றிலே பிறந்தது முதலும் சப்பானியா இருக்கிறான். முடக்கப்பட்டவனா இருக்கிறான். 40 வயதிற்கு மேற்பட்ட ஒரு மனுஷன். இப்போ அவன் குணமாக்கப்பட்ட உடனே அவன் எழுந்து நடந்து உடனே அவன் வேற எங்கேயும் ஓடலை. அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஆலயத்துக்குள்ள போனான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலை பெற்ற மனுஷன் பிறவில இருந்து இருக்கிற பிரச்சனை, பிறந்த நாள்ல இருந்து இருக்கிற பிரச்சனை மாறின உடனே அவன் எங்க போனான் அப்படின்னா ஆலயத்துக்குள்ள போனான். கர்த்தரை துதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்துவதை தேவன் விரும்புகிறார். நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், நம்ம கர்த்தரை துதிக்கணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, கடைசியாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் உடனே அவன் பார்வடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். கடைசியாக 5வது அவரை பின்பற்றினான். அவர் என்ன செஞ்சான்? பின்பற்றினான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரை பின்பற்றணும். தெய்வத்தை நம்ம பின்பற்றணும். நமக்கு அற்புதங்களை செய்தவரை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஒரு மனுஷனை பின்பற்றி போகிறல்ல, ஆண்டவரை ஆராதிக்கணும், அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றி போகும். அவர் என்ன சொல்லுகிற அதை நம்ம கேட்கணும், அவரை பின்பற்றணும். நமக்கு யாரெல்லாமோ பின்பற்றி போகும். தேவையில்லாத காரியத்தை பின்பற்றுகிறோம். பிரச்சனையில், அதாவது ஒரு நிலையில்லாத ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம். கர்த்தரை பின்பற்றணும். கர்த்தரை பின்பற்றி பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை கர்த்தருக்காக பயன்படுத்தி பாருங்க. அதிகமான வேலைகள் இருக்கலாம், அதிகமான வேலைகளும் அதிகமான பாரங்கள் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? அவைகளுக்கு நடுவில் ஆண்டவரை ஆராதித்து அவரை பின்பற்றணும். ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதிகமாக என்ன செய்யணும்? கூப்பிடணும். கர்த்தரை அதிகமாக நாம் கூப்பிடணும். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நம்ம அதிகமாக கர்த்தரை என்ன செய்யணும்? கூப்பிடணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ கர்த்தரை கூப்பிடுவதனால நாம் அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஆபத்து நாளில் கர்த்தரை கூப்பிடுவதனால அவர் நம்மளை விடுவிப்பார், அவரை மகிமைப்படுத்தும்படியாக. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவர். கூப்பிடுகிற ஜனத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். அதிகமாய் கூப்பிடணும். எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாய் நம்ம கூப்பிடணும். அது மாத்திரமல்ல, நம்ம 2வதாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, அவரை முழுமையாக ஏற்ற ஆண்டவரே, இந்த ஆண்டவர் எனக்கு தேவை, நான் பார்வடையணும்.
அற்புதத்துக்கு மாத்திரம் அவர் அல்ல, என் காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவராக இயேசு அல்ல. எனக்கு இந்த அற்புதம் நடந்தால் மட்டும் போதும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடந்தால் போதும், என் சரீரத்தில் அற்புதம் நடந்தால் போதும், நான் எதிர்பார்க்குற காரியம் நடந்தால் போதும். அப்படி அல்ல, எதிர்பார்க்குற காரியம் நடக்கட்டும், ஆனால் நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கும். நீர் என்னோட ரட்சகர், நீரே எனக்கு ஜீவன், நீரே எனக்கு பலன் ஆண்டவரேன்னு சொன்ன கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அவன் விசுவாசித்தான். அவன் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். நான்காவதாக அவன் என்ன செஞ்சான்? கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அற்புதம் பார்வை அடைந்த உடனே அவன் கர்த்தரை துதித்தான், கர்த்தரை ஆராதித்தான். ஐந்தாவதாக அவரை பின்பற்றினான், அவருக்கு பின் நடந்து சென்றான். கத்மயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 5 வாசிக்கிறோம் இல்லையா? பேதுருடைய காரியத்தில் 2 படகு அமலத்தக்க நிரப்புனாங்க, எல்லாத்தையும் கரையில் விட்டுட்டு அவர் எங்கே போயிட்டாங்க? இயேசுவுக்கு பின் சென்றாங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ உண்மையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், ஆனால் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த தெய்வத்தை பின்பற்றணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் மறுபடியும் திரும்பவும் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். சபையை கொடுத்ததல்ல, ஜனங்களை கொடுத்ததல்ல, இந்த சபையும் ஜனங்களையும் கொடுத்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஊழியம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் நடக்குது, ஆனால் அதில் அல்ல, இதெல்லாம் ஒரு பகுதி. எல்லாத்துக்கும் மேலே இதை கொடுத்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை பின்பற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சபையை தந்திருக்கிறார், மக்களை தந்திருக்கிறார். அதுக்காக இதிலே நான் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இதை தந்த தெய்வத்தை ஆராதிக்கணும், இதை தந்த தெய்வத்தை நான் பின்பற்றணும், அவரோடு நான் இருக்கணும். உங்களோடு இருக்கிறது சரி, ஆனால் தெய்வத்தோடு நான் நேரம் செலவழிக்கணும். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆசீர்வாதத்தை பின்பற்றதல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை பின்பற்றணும். எனக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவரை பின்பற்றணும். அற்புதம் கிடைச்சி உடம்புல பலன் கிடைச்ச உடனே திரும்பவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் என்ன செய்வோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ திரும்ப ஒரு அடி விழும் இல்லையா? எத்தனை நேரம் தான் ஆண்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளே சலிச்சு போயிடுவோம். உனக்கு பெரிய ஒரு வேலையே இல்லை சொல்லுவோம் இல்லையா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்ம செய்த காரியத்தை செய்யணும். ஒரு தடவை நமக்கு தேவன் நன்மை செஞ்சிருக்கிறார், 1க்கு 2 தடவை கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சு அவனை வழி நடத்துகிறார். நீ மறுபடியும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா, அப்படி சொல்லுவையா. எப்பவும் தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் என்று நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அவரை மகிமைப்படுத்தணும், அவரை பின்பற்றணும். ஜெபமனோமா, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அவன் அதிகமாய் கூப்பிட்டான், அவனை அதட்டினார்கள். தடைகள், பிரச்சனைகள் இருந்த, நெருக்கம் இருந்தது. ஆனாலும் இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் எளிமை நின்று சொல்லும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அநேகர்கள் நிர்பந்தமான நிலைமைகள் இருக்கிறது, நிர்பந்தமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நிறைய விஷயத்தில் நம்ம நிர்பந்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய இரக்கம் பெரியது.
அவர் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பாரோ அவன் மேல கிருபையா இருப்பார். இவன் மேலே இரக்கமாயிருக்க சித்தமா இருப்பார், அவன் மேல இரக்கமா இருப்பார். கர்த்தர் இரக்கம் காட்டுகிற தேவன், அவர் பழி வாங்குற தேவன் அல்ல. தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம், ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் நிர்பந்தமான நிலைமை மாறணும், என் நிர்பந்தமான நிலைமை மாறணும், என் நிர்பந்தமான நிலைமை மாறணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம், எல்லாம் ரீபாலாதா காபாலா காபாலா சங்கர. என் நிர்பந்தமான நிலைமை மாறும், என் சிந்தையில விடுதலை உண்டாகும். எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபம், எல்லாரும். கர்த்தர் நீங்க அற்புதம் செய்வார், நீங்க அற்புதம் செய்வார். நீங்க திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்யாதீங்க. நான் பாடுபடேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாடுபடேன், என் தேவனே நான் பாடுபடேன், என் ரட்சகரே நான் பாடுபடேனும். நான் உண்மை அறிகிற அறிவை நான் காணும். என் கண்கள் திறக்கப்படணும், என் கண்கள் திறக்கப்படணும். உண்மை அறிந்து கொள்ள முடியும், என் கண்கள் திறக்கப்படணும், என் மனக்கண்கள் திறக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால் தேவனை அறியக்கூடாதபடி ஆண்டவராய் இயேசுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி குருட்டாட்டம் பண்ணி வைத்த ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். காமாலாவா சங்கரா கண்கள் திறக்கப்படட்டும். குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறேன். கண்கள் திறக்கப்படுவதாக பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவு உண்டாவதாக, பார்வை அடைவதாக, பார்வை அடைவதாக. எல்லா குருட்டாட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். முடக்கங்கள் மாறட்டும், முடக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவ பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ யாராயிருந்தாலும் வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் செய்ய போற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க அவரையே பின்பற்றுங்க. அற்புதங்களை பின்பற்றுவதல்ல, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பின்பற்றுவதல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை பின்பற்ற வேண்டும், தெய்வத்தை பின்பற்ற வேண்டும். உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும், உம்மை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும். பேதுரு சொல்லும் பொழுது யோவானை குறித்து, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன, நான் வருமளவும் அவன் இருக்கு, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. நீ அவங்கள பார்க்கிற, நீ அதையும் பார்க்கிற, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்தொடர்ந்து வா, நீ என்னை பின்பற்று, நீ என்னை பின்தொடர்ந்து வா. மற்ற காரியங்களே பார்த்துட்டு இருக்கிறோம், மற்ற காரியங்கள் நினைச்சே நம்ம திருப்தி அடைகிறோம். அவங்கெல்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க. உனக்கான நீ என்னை பின்பற்று, நீங்க ஆண்டவரை பின்பற்றுங்க, நீங்க ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுங்க, நீங்க ஆண்டவராய் இயேசுவை ஆராதிங்க. உங்களுக்கு ஆண்டுக்குள்ள காரியம்,
மற்றவங்களுக்கு உங்களுக்குள்ள காரியம் அல்ல. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழே புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழே புகவே சிறகுகள் மூடுவார். 1000 10,000 வீரர்கள் உன் பக்கம், அது ஒரு காலத்தோ உன்னை விடாதே. உண்டே உண்டாமரவே, அது ஒரு காலத்தோ உன்னை விடாதே. உண்டே வரமே, அவர் சட்டையின் கீழே புகவே சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் கீழே சிறகுகள் போடுவார். சிங்கத்தின் மேலும் கடந்து சர்ப்பத்தை மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் உன்னை விடுவார். அவர் சட்டையின் கீழே சிறகுகள் போடுவார். அவர் சட்டையின் கீழே சிறகுகள் எல்லா வியாதிகளுக்காக செபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்காக செபிங்க. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சரீரத்தில் காணப்படுகிற அனைத்து வியாதிகளும் மாறட்டும். எல்லா கர்ப்பப்பை பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்காக நாங்கள் ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம். இந்த மத்தியான வேளையில இயேசுவின் நாமத்தினால, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் மாறட்டும். சரீரத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும். சரீரத்துடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. சாத்தானால கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சரீரத்திற்கு நிலைகள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். அந்தகார வல்லமை வெல்லகட்டும். சர்ப்பத்தின் வல்லமைகள் அகன்று போகட்டும். வில்லி சூனி ஆவியுடைய கிரையில் அழைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா முடக்கத்தின் ஆவி வெளியேறட்டும். எதையும் செய்யக்கூடாதபடி முடக்கி வைத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நன்மைகள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்புகள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். புதிய பலன் வருவதாக. உன்னதத்துடைய பலன் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சிந்தையில பரிசுத்தம் உண்டாவதாக. பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத சிந்தனைகளும் கெடுக்கிற ஆவியை வெளியேற இயேசுவின் நாமத்தில். தெய்வீக சிந்தை உண்டாகட்டும். தெய்வீக சிந்தை உண்டாகட்டும். கிரியை செய். கண்கள் திறக்கப்படட்டும். பிரகாசமான கண்கள் உண்டாகட்டும்.
உம்மை அறிகிற அறிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதத்துக்காய் மாத்திரமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளுக்காய் மாத்திரமல்ல, எங்களுக்கு நன்மை செய்த அற்புதங்களை செய்த உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்க தேவன், நீரே என்னுடைய தேவன். ஆண்டவரே, நீரே என்னுடைய தேவன். நீரே என்னை நடத்தும், நீரே என்னை குணமாக்கும். நீர் என்னுடைய சொந்த தேவன் ஆண்டவரே. நீர் என்னுடைய ரட்சகர், எனக்காக அனுப்பப்பட்டவர், எனக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக மறுபடி இழந்தவர், எனக்காக மறுபடி வரப்போகிறவர். கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்கள் தட்டி கதார்த்தமாக கொள்ளத்தோம். சோத்திரம் 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 சோத்திரம். அருமையான சார் ஜோம் முடிப்பான். காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிதிமே என்ற ஒரு குருடனின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு அவனுடைய பார்வை திறக்கப்பட்டதும், இயேசுவை அவன் மனதார அழைத்ததும், இயேசுவோடு அவன் சேர்ந்திருந்ததையும் நாங்கள் அறிந்தோம். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய பார்வைகள் திறக்கப்பட வேண்டும். அவ்விதாவே எங்களுடைய பார்வைகள் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். பரிதேவிக்கும் முழுமையாக கண்ணை நீர் கொடுத்தீர். அந்த உலக வாழ்க்கையில் அந்த கண்ணை அவன் பெற்றவனாக உம்மோடு அவன் பின்வந்தான். ஆனால் இம்மைக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ பார்வைகளை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்ற நாங்கள் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதில் பின்தங்கி இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய கண்களை நீர் திறக்கும். என் கண்கள் பார்வையடையட்டும், எங்கள் கண்கள் பார்வையடையட்டும். மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு எங்கள் கண்கள் பார்வையடைய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக விசுவாசித்தான். நீரே தெய்வம், உம்மால் கொடுக்க முடியும். அவன் சத்தமிட்டு அழைத்தான். அந்த சத்தம் எங்களுக்குள்ளும் வர வேண்டும். சத்தமிட்டு உம்மை அழைக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும் என்று நாங்கள் அழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெற்று கொண்டதற்காக மட்டுமல்ல, நீரே தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆசீர்வதித்த உம்மை நாங்கள் நோக்கி வர வேண்டும். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கின்றீர். அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே செபத்தை கேட்டா ஹல்லேலூயா. துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரங்களுக்கு ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பேசுவதும் கேட்பதும் மாத்திரமில்லை, அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரத்தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வர்ணங்களை கதை கொண்டு வந்து நாமத்தை மயப்படுத்தும். நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காய், ஊழியங்களுக்காய், மாலை ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேஷமாய் வியாதிப்பட்டிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை பலனை கொடும். இந்த மத்தியான வேளையில் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் நீர் குணமாக்கினீர். ஆண்டவர் அற்புதங்களை செய்து, அதே போல இந்த மத்தியான வேளையில் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபலன் உண்டாகட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.